ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 11th வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 10th கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்களா, 10th வந்து எப்போ வந்து ஆன்சர் கீ வந்து கொடுப்பாங்க, எல்லாமே டீட்டெயிலாக வந்து அதை பற்றியுமே வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட்டும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் பற்றியும் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து பர்சனலி வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். எஸ்டர்டே வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ சென்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாக நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்புறம் 10th 11th கிரேஸ் மார்க் இருக்கா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எஸ்டர்டே வந்து நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, மேபி சம் கிரேஸ் மார்க் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கவர்மெண்ட் ஆன்சர் கீழே வந்து கொடுக்கவே இல்லை. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் வழங்கப்படாது. இது வந்து ரொம்பவே வந்து கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எப்படியாவது கிரேஸ் மார்க் வரும், அப்படியாவது நம்ம வந்து பாஸ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிருப்பீங்க. அதுக்கு எந்த ஒரு வழிகள் கிடையாது. மேபி தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து இன்னும் கொடுத்தோனையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அப்புறம் 10th வந்து எப்படி கொடுப்பாங்க, 10th வந்து கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் இன்சிடாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக சோஷியல் சயின்ஸு அப்புறம் வந்து சயின்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. 10th வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. 2 டேஸ்லாம் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்து வந்துடும். அப்படி இல்லைனா எனக்கு ஈவினிங்குள்ளே வந்து கன்ஃபார்மாக வந்து வந்துடும். வந்தோனையும் நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இன்னும் கூடியும் கவர்மெண்ட் சைடில் இருந்து 10th இதை பற்றியுமே வந்து அனுப்புனா நான் கன்ஃபார்மாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் 10th வந்து மோஸ்ட்லி கிரேஸ் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ரெண்டாவதாக நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ப்ரோ 11th வந்து எப்படி பேப்பர் திருத்துவாங்க, 10th வந்து எப்படி பேப்பர் திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. 12th வந்து எப்படி பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ, ஐ மீன் ஏப்ரல் 1லேருந்து எப்போ இது வரைக்கும் வந்து எப்படி பேப்பர் திருத்துறாங்களோ அதே மாதிரி தான் 11th 10th வந்து திருத்துவாங்க. இல்லை அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் உங்களோட சேனல் வந்து பார்க்குறேன் எப்படி திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மேபி நீங்கள் வந்து ஒரு 90 மார்க் இருக்கிற இடத்துல நீங்கள் 20 மார்க் தான் எடுத்துருக்கீங்க, ஒரு 5 மார்க் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா திருத்துற ஸ்டாஃப் பொறுத்து கன்ஃபார்மாக உங்களை வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மார்க் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் கன்ஃபார்மாக போட்டு விட்ருவாங்க. முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. 12th பொறுத்த வரைக்கும் நான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் எடுத்துடுவீங்க. அதுக்கு நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. 12th வந்து எப்படி திருத்துனாங்களோ அதே மாதிரி தான் வந்து 10th 11th டிஃப்ரெண்ட்டாலாம் திருத்த மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து சேம் ஃபார்மேட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால வீடியோ பார்க்குறவங்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட டவுட் வந்து நல்லாவே வந்து கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மற்றபடி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இருந்துச்சுன்னா ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டாக டே பை டே பேப்பர் வேல்யூஷனோட நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.